Hey guys, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட ரெஃப்ரிஜரேட்டர் பையிங் கைடு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்வின் கூலிங் சிஸ்டமோட டெமோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூஸும் இருக்கும். நான் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி ஆக்சுவலாக 1 year ஆகுது. ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணோன்னே ரிவ்யூஸ் பண்ணுறதை விட அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து சாம்சங் பிராண்டோட ட்வின் கூலிங் சிஸ்டம் கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜ். இதில் மேலே இருக்கிறது வந்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட், கீழே இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட். இது கிரே கலரில் மட்டும்தான் வரும், இதில் வேறு கலர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜோட டோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது என்னென்னா, இதுதான் வந்து ஃப்ரீசர் அண்ட் ஃப்ரிட்ஜ் இது ரெண்டையும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிற கன்வெர்டபிள் ஆப்ஷன்ஸ். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எதெல்லாம் ஃப்ரீசருக்குள்ள ஆப்ஷன்ஸ் அண்ட் எதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்ஷன்ஸ்ன்னு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். இந்த சைடு மைனஸ் டிகிரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, 23, 21, 19, 17, 15 இது எல்லாமே ஃப்ரீசருக்குள்ள ஆப்ஷன்ஸ். அண்ட் இங்கே இருக்க ஃப்ரிட்ஜு அப்புறம் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷனும் ஃப்ரீசருக்குள்ளது தான். அண்ட் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் சிம்பிள் இதுவும் ஃப்ரீசருக்குள்ளது தான். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே ஃப்ரீசருக்குன்னு தனியாக மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்குள்ள ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த சிம்பிள், அப்புறம் மேலே அம்பர்லா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள் அது, அப்புறம் இந்த 1, 2, 3, 5, 7 இந்த டிகிரிஸ் இது எல்லாமே ஃப்ரிட்ஜ் கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்குள்ள ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் எங்கெல்லாம் ப்ளூ லைட் தெரியுதோ அந்த ஆப்ஷனில் தான் ஹோல் ஃப்ரிட்ஜும் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் வேணும், இந்த ப்ளூ லைட்டை எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃப்ரீசரில் மொத்தம் 4 அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த ஃப்ரீசருங்கிற பட்டனை விட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்மியான கூலிங்லேருந்து அதிகமான கூலிங் வரைக்கும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே இருக்க -23 டிகிரிங்கிறது அதிக கூலிங், கீழே இருக்க -15 டிகிரிங்கிறது கம்மியான கூலிங், நடுவில் இருக்க -19 டிகிரிங்கிறது மீடியம் கூலிங். ஸோ எப்போவுமே மீடியம்லேயே வச்சுக்கோங்க. எப்போவாது ரொம்ப தேவைப்பட்டதுன்னா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கூலிங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் அந்த ஃப்ரீசரில் வச்சு உடனே ஒரு 10 minutesல கூல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவர் ஃப்ரீஸ் பட்டனை 3 secondsக்கு விடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியும். இதுக்கப்புறம் இங்கே என்ன நீங்கள் டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம், கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். மறுபடியும் அது ஒரு 3 secondsக்கு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், அது ஆஃப் ஆகிடும், நார்மல் ஃப்ரீசருக்கு வந்துடும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா, ஃப்ரீசரை எப்படி நார்மல் ஃப்ரிட்ஜாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீசரை மட்டும் எப்படி ஆஃப் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சென்டரில் இருக்க ஃப்ரீசர் கன்வெர்ட்டுங்கிற பட்டனை 3 secondsக்கு விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஃப்ரிட்ஜுங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு லைட் எரியும். ஃப்ரீசர் டெம்பரேச்சரில் லைட் எரியாது, ஏன்னா ஃப்ரீசர் ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜாக மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆஃபில் லைட் மாறிடுச்சா. இப்போ வந்து ஃப்ரீசர் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு, டெம்பரேச்சரும் ஒர்க் ஆகாது, ஃப்ரீசர் மேலே ஃபுல்லாக எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் ஆஃப் அப்படின்னு மாற்றிட்டே இருக்கலாம் நம்ம. இப்போ ஃப்ரீசரில் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் ஃப்ரீசரில் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டை எங்கே செட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனில் ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரீசருக்குள்ள 4 ஆப்ஷன்ஸ். ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ட் கூலிங் பண்ணிக்கலாம், ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம், ஃப்ரீசரை ஃபுல்லாக டோட்டலாக ஆஃப் பண்ணி போட்டுடலாம். அடுத்து என்னென்னா, ஃப்ரிட்ஜுக்கு இருக்க 3 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஃப்ரிட்ஜையும் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் செட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் என்னென்னா, ஃப்ரிட்ஜை மட்டும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஃப்ரீசர் ரன் ஆகிற மாதிரி பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் இன்ஸ்டன்ட் கூலிங் வேணுன்னா பண்ணிக்கலாம். இந்த பவர் கூல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க ஃப்ரிட்ஜுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க 1 டிகிரி மேக்ஸிமம், கீழே இருக்க 7 டிகிரி மினிமம், நடுவில் இருக்க 3 டிகிரி வந்து மீடியம். ஸோ எப்போவுமே மீடியமில் வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ அம்பர்லா சிம்பிளில் லைட் எரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டாச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்ஸ்டன்ட் கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் இந்த பவர் கூல் பட்டனை ஒரு 3 secondsக்கு விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இங்கே லைட் எரியும், இப்போ இன்ஸ்டன்ட் கூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டக்குன்னு ஒரு ஐஸ் வாட்டரோ ஏதோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆஃப் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த 3 seconds ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டோரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் ஸ்டார் ரேட்டிங் ஸ்டோன் இருக்கும். நான் ஆல்ரெடி ரெஃப்ரிஜரேட்டர் பையிங் கைடில் சொல்லியிருப்பேன் 3 ஸ்டாருக்கு கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக செலவாகும்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு அப்படி ஆன மாதிரி தெரியல, பிகாஸ் நான் 1 year ஃப்ரீசர் யூஸ் பண்ணதே இல்லை, ஃப்ரிட்ஜாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி அதனால கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிராண்ட் நேம், மாடல் நம்பர், டைப் வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீ, 324 liters இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த லேபிளில் சும்மா என்ன இருக்குன்னு அப்படி பாருங்கள். ஃப்ரண்ட் சைட் பார்த்தாச்சு. இதுதான் பேக் சைடு, ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. இந்த பேக் சைட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது, சில்லுன்னு தான் இருக்கும். பழைய மாடல் ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா கம்பியாக கொடுத்துருப்பாங்க பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் கம்ப்ரெசர். இது வந்து இன்வெர்டர் கம்ப்ரெசர். ஸோ ஃபுல்லுமே இன்பில்ட் அப்படிங்கிறதுனால க்ளோஸ்டாக இருக்குது. இந்த ப்ளக்கு மட்டும் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக க்ளோஸ்டாக தான் இருக்குது. கீழே மட்டும் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரிட்ஜோட சைட் வியூ. இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே ஹீட் ஆகும். ஸோ தொட முடியாத அளவுக்குலாம் ஹீட் இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்துறாதீங்க. உங்கள் கை வைக்கிற அளவுக்கு நார்மல் ஹீட் தான் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே எந்த ஒரு வெயிட்டான பொருளும் வைக்காதீங்க. அந்த ஃப்ரிட்ஜோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிடும். ரொம்ப லைட் வெயிட்டாக டெக்கரேஷனுக்கு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு கவர் போடாதீங்க. ஸோ நீங்கள் டஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சைட்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி போட்டுறாதீங்க. சைட்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரிட்ஜோட உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் இப்போ ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். அதான் லைட் எரியல. ஆன் பண்ணி வச்சுட்டு டெமோ எடுத்தால் அலாம் சவுண்டு வந்துட்டு இருக்கும் க்ளோஸ் பண்ண சொல்லி, அதான் ஆஃப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் ஆன் பண்ணி லைட்டிங்ஸோட காட்டுறேன். இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்மெல் கீழே வராது, கீழே இருக்க ஸ்மெல் மேலே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மெல்லே வராது. ஏதாவது கொட்டிட்டிங்கனாலோ இல்லை ஏதாவது திறந்து போட்டிருக்கீங்க மூடி இல்லாமல் அப்படின்னாலோ எந்த ஸ்மெல்லும் வராது. பிகாஸ் பேட் ஸ்மெல் எல்லாம் அப்பப்போ அது வெளியேற்றிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீசருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் கூல் பேக். இது எதுக்குன்னா சப்போஸ் இப்போ பவர் ஷட் டவுன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் மற்ற இடத்துல இருக்க கூலிங் எல்லாமே போயிடும். பட் இந்த கூல் பேக்கில் மட்டும் கரண்ட் போனதுலேருந்து 8 மணி நேரத்துக்கு கூலிங் அப்படியே இருக்கும். ஸோ சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா, முக்கியமாக டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், தயிர் அந்த மாதிரி, அப்புறம் நான்வெஜ் இதெல்லாம் இந்த கூல் பேக்கில் வச்சிட்டிங்கன்னா இது கூலிங் கொடுத்துட்டே இருக்கும். கரண்ட் போனாலும் கவலை இல்லை, ப்ராடக்ட்ஸ் கெட்டு போகாது. இது எப்படி நடக்குதுன்னா இந்த கூல் பேக்கில் சிலிக்கா ஜெல் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா கரண்ட் இருக்கும்போது கூலிங் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். கரண்ட் போனதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸுக்கு கூலிங்கை சப்ளை பண்ணும். இந்த சைடு வந்து உள்ளே வர மாதிரி மாட்டிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் கியூப் பாக்ஸ் இது. ஸோ இதில் வாட்டர் ஊற்றி ஐஸ் கியூப்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை டர்ன் பண்ணாலே போதும். இந்த ட்ரேலேருந்து நீங்கள் ஐஸ் கியூப்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஷெல்ஃபில் தண்ணி கொட்டுற மாதிரிலாம் எதுவும் வச்சிடாதீங்க. மூடி லூஸாக இருந்து லீக் ஆகிற மாதிரியும் வச்சிடாதீங்க. இதுக்குள்ளே போய் பிளாக் ஆகிடும். இப்போ வந்து ஃப்ரீசரோட சைட் டோரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அகலம் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் கீழே இருக்க ட்ரே வந்து பார்த்திங்கன்னா அகலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்குள்ள குட்டி குட்டியாக, அதோட அகலம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சாஸ் பாட்டில்ஸ் வேணால் நீங்கள் கீழே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பெரிய பெரிய பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதோட அகலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கீழே போகாது. மேலே வைக்கலாம் அப்படின்னா டோர் க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த லைனுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் உங்களால் டோர் க்ளோஸ் பண்ண முடியும். அது மேலே தாண்டி போயிடுச்சு அப்படின்னா டோர் வந்து உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது. 1/2 லிட்டர் வச்சு காட்டினா அதுவும் வந்து அந்த லைனுக்கு மேலே தான் போகுது. ஸோ அதையும் உங்களால் வச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது. சாஸ் பாட்டில் வேணால் அங்கே இங்கேயும் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது அகலம் ஜாஸ்தியாக இருக்கனால மேலே வச்சுக்கலாம். பட் கீழே வைக்க முடியாது. அதுக்கப்புறம் சாஸ் பாட்டிலே கொஞ்சம் பெருசாக வச்சு காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு கீழே போகாது, மேலே தான் போகும். பட் மேலே வந்து டோர் க்ளோஸ் பண்ண முடியாது, இடிக்கும். அப்போ இந்த பாட்டிலெல்லாம் எங்கே தான் வைக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வச்சுக்கலாம். அதுவும் கவுத்தி போட்டு தான் 1 லிட்டர் பாட்டில் நீங்கள் வைக்க முடியும். நிமித்தி வச்சிங்கன்னா மேலே வந்து இடிக்கும். ஸோ கவுத்தி போட்டு நீங்கள் கீழே வச்சுக்கலாம். மேலே இருக்கிற அந்த கூல் பேக் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் வந்து கவுத்தி போட்டு வச்சுக்க முடியும். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கவுத்தி போட தேவையில்லை. நிமித்தி வச்சாலே அது அழகாக உள்ளே போகும். பட் மேலே வைக்கணும்னா நீங்கள் கவுத்தி போட்டு தான் வச்சாகணும். இல்லை ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில்லர் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை பால் பாக்கெட் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் போல். நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை திறந்தீங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகுது. அண்ட் உள்ளே தள்ளினீங்கன்னா அழகாக க்ளோஸ் ஆகுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிற பிரச்சனைலாம் இருக்காது. பிகாஸ் ஆஃப் இன்வெர்டர் கம்ப்ரெசர் அண்ட் ட்வின் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாஸில் வந்து 3 ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டியோட்ரைசிங் ஃபில்டர் இருக்கும். ஸோ அது வழியாக தான் பேட் ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு வெளியேற்றிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த ஸ்மெல்லும் வராது. கீழே வந்து நல்லா பெருசாக ஒரு வெஜிடபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. தாராளமாக நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைட்டாக தொடச்சாலே டஸ்ட்டெல்லாம் போயிடுது. ஸோ அதனால் 1 இயர் ஆகியும் என்னால் இன்னும் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. அப்புறமா இந்த கிளாஸும் நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே கூலிங்கோடு எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கழுவிடாதீங்க. எடுத்து வெளியே வச்சுட்டு கூலிங்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்லேயே கூலிங்லாம் போயிடும். எந்த ஒரு கிளாஸ் ஐட்டமும் கூலிங்காக இருக்கும் போது தண்ணியில் காட்டினீங்கன்னா லைட்டாக கிராக் விழுந்துடும். அப்புறம் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ மாவு பாத்திரம்லாம் வெயிட்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை, இது உடையாது, எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும். இந்த ரியர்னு போட்டிருக்கிறது உள்பக்கம் வர மாதிரி மாட்டிக்கோங்க.
ஃப்ரிட்ஜோட சைட் டோரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ட்ரே இருக்குது, அப்புறம் கீழே 2 எக் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் 8 எக்ஸ் வச்சுக்கலாம், 2 இதில் 16 எக் வச்சுக்கலாம். கீழே டால் பாட்டில் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே 1/2 லிட்டர் பாட்டில் வச்சு காட்டுறேன். ஸோ ஹைட் வந்து தாண்டி போகிறதுனால இடிக்கும், டோர் க்ளோஸ் பண்ண முடியாது. சாஸ் பாட்டில் வைக்கிறீங்கனாலும் உங்களால் டோர் க்ளோஸ் பண்ண முடியாது. அண்ட் சின்னதாக ஒரு பாட்டில் வச்சாலும் அதுவும் டோர் க்ளோஸ் பண்ண முடியாது, இடிக்கும். பட்டர் பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னா மேலே அந்த மூடி வந்து இடிக்கும், உங்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த மூடி இல்லாமல் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் கழட்டிட்டு வச்சு காட்டியிருக்கேன், ஹைட் கரெக்டாக இருக்குது. அண்ட் இதோட அகலம் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் கச்சமுச்சான்னு எவ்வளோ பொருள் போட்டாலும் அது ஈஸியாக வச்சுக்கலாம் அவனுக்குள்ளே. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாட்டில் ஈஸியாக உங்களால் வைக்க முடியும். 1 லிட்டர் பாட்டிலும் உங்களால் ஈஸியாக வைக்க முடியும். பட் 1.5 லிட்டரோ 2 லிட்டர் பாட்டிலோ வச்சிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க எக்ட்ரேயில் வந்து இடிக்கும். ஸோ உள்ளே வந்து உங்களால் வைக்க முடியாது. பட் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த எக்ட்ரேவை கழட்டி நீங்கள் மேலே மாட்டிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை மேலே தூக்கி இழுத்திங்கன்னா அது கழண்டு வந்துடும். திரும்ப அதை உள்ளே தள்ளிட்டு கீழே அமுக்குனிங்க அப்படின்னா அது அழகாக மாட்டிக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி கழட்டி மாட்டுறது. ஜஸ்ட்டு நீங்கள் தூக்கி இழுக்க போகிறீங்க, அது கழண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கழட்டி மாட்டிக்கோங்க. இப்போ கீழே 1.5 லிட்டரோ 2 லிட்டரோ நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃப்ரிட்ஜோட உயரம் வந்து 64 இன்ச்சஸ், அகலம் வந்து 24 இன்ச்சஸ், டெப்த்து வந்து 25 இன்ச்சஸ். இதோட வெயிட் வந்து 55 kgயில் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா MRP 40,000, பட் நாங்கள் ஆஃபரில் 36,000 வாங்கினோம். லிட்டர்ஸ் அதிகமாக உங்களுக்கு அமௌண்ட்டும் அதிகமாகும். இப்போ நான் சொன்னது எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட். சப்போஸ் இதை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் கிச்சனில் இதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டேன். லைட்டிங்ஸோட பார்க்க இப்படி தான் இருக்கும். ஃப்ரீசருக்குலாம் லைட் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்கு மட்டும்தான் லைட் வரும். இங்கே தான் லைட் இருக்குது. அண்ட் இந்த பட்டன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டோருக்கு க்ளோஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகிடும். ஸோ அது லைட் ஆஃப் ஆகிடும். நீங்கள் திறந்தா மட்டும் தான் லைட் எரியும். டோர் க்ளோஸ்டாக இருக்கிறப்போ லைட் ஆஃபில் தான் இருக்கும். ஓவராலாக ஃப்ரிட்ஜோட வியூ பார்க்கலாம். அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். பட் எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே இப்படி தான் இருக்கும். அதை ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்மளால் சொல்ல முடியாது. மற்றபடி இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் நம்பி வாங்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது இதில். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.